வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான நிம்மிட்ட மாத்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிறைய பசங்க இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி 15 வருஷம் கழிச்சு கொடூரமா நிறைய கொலைகள்லாம் நடக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா ஹீரோ நினைக்கிறாரு. என்ன சம்பந்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போட்ல ஒரு நபர் நிறைய பசங்களை கூட்டு வரதை நமக்கு காட்டுறாங்க. இந்த பசங்களை ஒரு இடத்துல இருந்து காப்பாத்தி தான் கூட்டு வராரு போல. என்ன ஏதுன்றது கிளியரா தெரியல. ஒரு சிஸ்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த சிஸ்டர் ஒரு ஆசிரமத்தை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர், இந்த பசங்களை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. நீங்க அபிஷியலா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் சேர்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. ப்ளீஸ் சிஸ்டர், இந்த பசங்களோட லைஃபுக்கே ஆபத்தாயிடும், பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாரு. இந்த சிஸ்டருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. நான் ஏதாவது பண்ணி இந்த பசங்களை பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பசங்க இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நாள்லயே ஒரு விபரீதம் நடக்குது. இந்த ஆசிரமத்துல இருக்க நிறைய பசங்க ஃபுட் பாய்சன்னால இறந்து போயிடுறாங்க. ஃபுட் பாய்சன்னால எப்படி இவ்வளவு பேர் இறந்து போவாங்க? இந்த சிஸ்டர் அனிதா தான் ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசுறாங்க. இப்ப போலீஸுங்க அனிதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. புதுசா வந்த பசங்க இதுல இறந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல 50 பசங்களுக்கு மேல இறந்து போயிடுறாங்க. இது பெரிய இஷ்யூவா மாறுது. இப்ப 15 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. இவர் மீடியால தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆசிரமத்துல நிறைய பேர் இறந்து போனாங்க பாத்தீங்களா? அந்த சாவுக்கும் இப்ப நடக்கிற கொடூரமான கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு, யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. இப்ப அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கு போல. அதை பத்தி தான் டைப் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி இந்த எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விக்ரம பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாரு. அதனால ஒரு ரீஹாப் சென்டர்ல எல்லாம் சேர்ந்திருப்பாரு. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்க மனசுல இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்பாரு. இவரும் இவரோட தங்கச்சியும் அப்படிதான். திடீர்னு பார்த்தா பேரண்ட்ஸ் உடம்பு முடியாம இறந்து போயிடுவாங்க. அதை ஏத்துக்க முடியாம இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அதனால இவருக்கு கெட்ட பழக்கம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். எப்ப பாரு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. தங்கச்சி தான் கொஞ்சம் அதுல இருந்து இவரை வெளியே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ணன் இதுல இருந்து வெளியே வான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிதான் வெளியே வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சிட்டில நிறைய கிரைம்லாம் நடக்குது போல. நிறைய பேர் ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறாங்க. சூசைட்லாம் நிறைய நடக்குது. இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்காங்கன்றது தெரியல. அதனால புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஒருத்தரும் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்க ஆபீசர் பேரு அஜாஸ் அப்படின்றது. இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ சால்வ் பண்ணிருப்பாரு. அதனால தான் இந்த கேஸுக்காக ஸ்பெஷலா இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க போல. தங்கச்சி சொன்னதை கேட்டு விக்ரம் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. இவர் மீடியால வேலை பார்க்கறாரு. நியூஸ்ல இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்டு தான் இந்த இடத்துல பாஸ் மாதிரி இருப்பாரு. நீ எதுக்காகடா இப்ப நடக்கிறத பத்தி விசாரிக்காம 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்காருல, அவங்க எல்லாருமே ஃபுட் பாய்சன்னால சாவல, வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் இந்த ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப எவ்வளவு கொடூரமான கிரைம்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குன்றத விசாரின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப நடந்துட்டு இருக்க கிரைமுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆசிரமத்துல நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த கிரைமுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதனால தான் அந்த கிரைமை பத்தியும் நான் இவ்வளவு தேடிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. நீ இப்ப நடக்கிற கிரைம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி விக்ரமும் ஏத்துக்கிறாரு. விக்ரம் வீட்லயும் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிருக்காரு. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி நிறைய தகவல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காரு. இவரோட தங்கச்சி பேரு மோனிகா அப்படின்றது. மோனிகாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி தான் தங்கியிருப்பாங்க. இப்ப மோனிகா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைக்குது. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மோனிகா அவங்களோட கையை அறுத்து சூசைட் பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. என் தங்கச்சி கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா, நான் டிப்ரெஷன்ல தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சேன், அப்ப தடுத்தவ அவ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவான்ற மாதிரி இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரால தங்கச்சி இப்படி பண்ணிருப்பாங்கன்றதை ஏத்துக்கவே முடியல. ஃப்ரெண்ட் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட இவர் இருக்காருல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து தங்கி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு அனன்யா அப்படின்றது. அந்த பொண்ணு மேல லைட்டே இவருக்கு ஒரு கண்ணு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் தங்கச்சிக்கு யாராலையாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் பேரு விஷ்ணு அப்படின்றது. விஷ்ணுவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாரு. விஷ்ணுவும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருந்தாங்கல்ல, அதுல தங்கச்சி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இவரும் குழந்தை பெத்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு இன்னும் காலம் போகட்டும், அதனால குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கலைச்சிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க தங்கச்சிக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்ற மாதிரி இந்த விஷ்ணு சொல்றாரு. ஆக்சுவலா தங்கச்சி அண்ணனை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அதை இவருமே ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாரு. அதாவது சின்ன வயசுல சேர்ந்துலாம் விளையாடி இருப்பாங்கல்ல, அதை பத்தி தான் தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. என் அண்ணன் இப்ப தாடியோட இருக்காரு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கிற இவர் இருக்கார்ல, தாடியெல்லாம் மொத்தமா எடுக்கணும்ன்றதுக்காக ட்ரிம் பண்ணி இவரும் எடுத்துடுறாரு. இப்ப காலையில சமயம் இவருக்கு போன் கால் வருது. ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா புதுசா அஜாஸ்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு போல. அவர் ஹீரோவை வர வச்ச மாதிரியே அந்த பாய் ஃப்ரெண்டான விஷ்ணுவையும் வர வச்சிருக்காரு. சந்தேகத்து அடிப்படையில் தான் இவங்க ரெண்டு பேரை வர வச்சிருக்காரு. அதாவது தங்கச்சி தற்கொலை பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு இவங்க கூட காரணமா இருக்கலாம், இவங்களே கொலை பண்ணி தற்கொலை மாதிரி கூட செட் பண்ணி வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பேரண்ட்ஸோட சொத்து உங்க ரெண்டு பேருக்கும் தானே கிடைக்கும்ன்ற மாதிரி அஜாஸ் கேட்கிறாரு. இவர் கேட்கறது மூலியமாவே சந்தேகப்படுறாரு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. போலீஸா எங்க கடமை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அஜாஸ் சொல்லி அனுப்பி வைக்கிறது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, திரும்ப இந்த அனன்யாவை மீட் பண்றாரு. தங்கச்சி கடைசி கொஞ்ச நாளா எப்படி இருந்தா யோசிச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அனன்யாவும் யோசிக்கிறாங்க. கடைசி கொஞ்ச நாளா யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி தங்கச்சி என்கிட்ட ஷேர் பண்ணா. ஒரு வாட்டி நான் கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த நபர் ஃபாலோ பண்ணதை என்கிட்டயே காமிச்சான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீயும் அந்த நபரை பார்த்திருக்கல, ஒருவேளை நீ தனியா போகும்போது ஃபாலோ பண்ணானா எனக்கு உடனே கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அனன்யாவும் ஏத்துக்கிறாங்க. அனன்யா அவங்க வேலையெல்லாம் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இவங்களை ஃபாலோ பண்றான். இவன் தான் தங்கச்சியும் ஃபாலோ பண்ணவன் போல. இப்போ உடனே இவங்களும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் அங்க இருக்க மெயின் ரோட்டுக்கு வர சொல்றாரு. உடனே போலீஸ் அனுப்புறேன், நானும் வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே மெயின் ரோட்டுக்கு வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த நபர் வேற ஒரு சைட்ல இருந்து இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறான். இவங்க காதுல ஏதோ ஒண்ணு சொல்றான். அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, அமுக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு வந்து இவனை அமைக்கிறாங்க. அவன் காதுல என்ன சொன்னான்னு தெரியல. அதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல வந்து கூட்டு போறாரு. இப்ப நைட்டு ஹீரோ கிட்ட வாய்ஸ் சாட் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு காரணமா இருக்காங்கன்றதா சொல்லியிருப்பான். அதாவது தொடர்ச்சியா கொலைகள்லாம் நடக்குது இல்ல, அதுக்கு பின்னாடி யாரு காரணம்ன்றதா அவன் சொல்லியிருப்பான். அது எதுக்காக உன்கிட்ட சொன்னா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு ஆசிரமத்தை காமிச்சாங்கல்ல, அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்தவங்களா தான் அனன்யா இருப்பாங்க. அந்த ஆசிரமத்துல ஒருத்தர் இவங்களை தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாரு. இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வேற யாராவது இவங்க கிட்ட பேசினா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு போல, அதை பத்தி தான் அவன் காதுல சொல்லிட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வராரு. கொடூரமா கொலைகள்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவனா வந்து சரண்டர் ஆவறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அஜாஸும் எதுக்காக இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேட்கறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு சீக்கிரமா தண்டனையை தாங்கன்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இதை தாண்டி நான் விக்ரம் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றான். அஜாஸ்க்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப விக்ரமுக்கு கால் பண்ணிட்டாரு. ஒருத்தன் இந்த மாதிரி வந்திருக்கான், உன்கிட்ட பேசணுமா, கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்கிட்ட என்னடா பேசணும்னு கேட்கிறாரு. உன் தங்கச்சி செத்து போனால, நான் தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்றான். இது நீ தான் காரணமா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி இவர் கோபமா கேட்கிறாரு. கமாண்டர் சொன்னாரு, அதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். அதாவது யாரோ சொல்லி பண்ணதா சொல்றான். யாரா சொன்னான்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் அதுக்கு பதிலே சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கான். இவர் அடிக்கிறதுக்காக வராருல, அதனால போலீஸுங்க தடுத்து இவரை வெளியே அனுப்புறாங்க. இவரும் சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. நடக்கிற கொலைகள்ல தற்கொலைகள்ல ஒரு கெமிக்கல் சம்பந்தப்படுறதா ஆளுங்க பேசிட்டு போறாங்க. இதே கெமிக்கல் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலயும் சம்பந்தப்பட்டிருக்கும். இவர் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சார்ல, அதுல இந்த தகவலை சேகரிச்சிருப்பாரு. இது மூலியமா 2 சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆசிரமத்துல நடந்ததுக்கு யார் காரணமோ, இப்ப நடக்கிற கொலைக்கும் அவங்க தான் காரணம், தங்கச்சி கொலைக்கும் அவங்க தான் காரணம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன்னு ஒருத்தன் சரண்டர் ஆயிருக்கான். ஆனா இவன் இல்ல, வேற யாரோ இதுல இருக்காங்கன்ற மாதிரி அஜாஸ் யோசிக்கிறாரு. ஆனா மேல் இடத்தை சேர்ந்தவங்க இவனை வச்சு கேஸ முடின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆனா அதே பேட்டர்ன்ல மேற்கொண்டு கொலைகள் தற்கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அஜாஸ் நம்ம நினைச்சது சரிதான், இவன் மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, நிறைய பேரை வச்சு வேற யாரோ இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு இவன் யார்கிட்ட எல்லாம் பழகி இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும், நான் விசாரிக்க போறேன்ற மாதிரி மேல் இடத்துல பேசிடுறாரு.
இந்த சைடு ஹீரோவும் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. விசாரணை பண்ற ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்றாங்க. பைக் மூலியமா தான் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோ கவனிக்க மாட்டாரு. இப்ப ஹீரோவும் விசாரணை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுக்கு சட்டுன்னு ஒருத்தன் நுழையிறான். கையில கத்தியோட தான் நுழையிறான். ஹீரோவை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றான். யாரா நீ அப்படின்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவன் அடி வாங்குறான்ல, அதனால பயத்துல இங்க இருந்து ஓடிடுறான். இவருமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அதுக்குள்ள தப்பிச்சிடுறான். அப்பதான் பைக்ல ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருக்காரு. இப்ப நம்மள பார்த்தோன்னே கிளம்புறாரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. பைக்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணிருக்கான், ஒருத்தன் கொல்றதுக்கு வந்திருக்கான். இவங்க எல்லாம் யாரு, எதுக்காக நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கேஸ் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு யோசிக்கிறாரு. நான் தான் கொலை பண்ணேன்னு ஒருத்தன் சரண்டர் ஆனான் பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் ரவுடியா இருப்பான். ஒரு பெரிய ரவுடி கிட்ட வேலை எல்லாம் பண்ணிருப்பான். இப்ப பெரிய ரவுடி கிட்ட பேசுறதுக்காக தான் அஜாஸ் வந்திருக்காரு. அவன் இந்த மாதிரி சரண்டர் ஆயிருக்கான். நீங்க சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணானா, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நடுவுல வருவான், ஆனா நாங்க சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. அப்ப வேற யார் யார் கூட எல்லாம் அவன் ரீசெண்டா பழகுனா அந்த டீடைல் எல்லாம் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு அஜாஸும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சிஸ்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த சிஸ்டர் இன்னும் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க போல. அந்த சிஸ்டர் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அது தெரியும் சிஸ்டர், யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. சிஸ்டரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி சில பசங்க புதுசா வந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பையனை மட்டும் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க ஒரு பையனை சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பையன் எப்ப பாரு பசங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பான். இதெல்லாம் கேட்கிற இவருக்கு அனன்யா சொன்னது ஒருவேளை இவனை பத்தியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் தோணுது. சரி, அவனை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க, அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் அந்த இடத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரமத்துல இருக்க பசங்களெல்லாம் வேற ஒரு ஆசிரமத்துக்கு மாத்திட்டாங்க. அவன் எங்க போனான்றது எனக்கு தெரியல, ஆனா அவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஏற்கனவே பைக்ல ஒரு நபர் ஹீரோவை ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இப்பயும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எங்க போறாரு வராருன்றதெல்லாம் வேற யார்கிட்டயோ சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னு தெரியல. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அந்த பொண்ணு அனன்யாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அனன்யாவை இவருக்கு பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் லைட்டா வெளிப்படுத்துறாரு. அவங்களுக்குமே பிடிக்கும் போல ஸ்மைல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொறுமையா இவங்களோட அண்ணனை பத்தி கேக்குறாரு. அவனை அண்ணன்னு சொல்லாத, அவன் தான் தங்கச்சின்னு கூப்பிடுவான், நான் அண்ணன்னு கூப்பிட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு கடையில சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இவர் வாங்கலாம்னு நினைக்கும் போது தெரியாம ஒருத்தரோட தட்டை தள்ளி விட்டுறாரு. அவர் இதனால டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா திமிரா தட்டை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க, நில்லுன்ற மாதிரி சண்டை வடிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்படுது. அந்த சண்டையில ஹீரோவோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துருது. இவங்க பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரத்தத்தை பார்த்தோன்னா மயங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதுல பயந்து அவனுங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. மத்தவங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. ஒண்ணே இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் மத்தவங்க கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்காது, அதனால தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்கான் போல. உன் தங்கச்சியும் அவன் தான் பிளான் பண்ணி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, இது சாதாரணமா நடந்த சண்டை, பிளான் பண்ணிலாம் அவங்க அடிக்கலன்னு சொல்றாரு. இல்ல, பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க ரொம்ப பயந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இவர் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒன்னே இல்ல, உன் அண்ணனை நினைச்சு கவலைப்படாத, நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உன்னோட அண்ணனால உன்னை காயப்படுத்த முடியாது, படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிடுறாரு. இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப நமக்கு அஜாஸ காட்டுறாங்க. சரண்டர் ஆனா பாத்தீங்களா, அவன் பேரு பாபு அப்படின்றது. அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவன லாக் பண்ணிட்டாரு. அவன் பயந்து ஓடலாம் பாக்குறான், ஆனா ஒரு இடத்துல வச்சு புடிச்சிடுறாரு. அந்த பாபுவை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த பாபுவை பொறுத்த வரைக்கும் ஆசிரமத்துல வளர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அந்த பாபு இருக்கான் பாத்தீங்களா, ஆராதனா அப்படின்ற ஒரு ஆசிரமத்தை விட்டு தான் வெளியே வந்திருப்பான். ஆனா அவன் ஸ்ட்ரெயிட்டா இங்க வரல, சென்ட் மேரிஸ் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தை சேர்ந்தவன். அங்க நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அதனால தான் எங்க கிட்ட நிறைய பசங்க வந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த பாபுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, மத்த பசங்க வந்தாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அந்த டீட்டெயில்லாம் இல்ல சார், தேடி பார்த்து தான் தர முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருக்கு போன் கால் வருது. பாபு கஸ்டடியில இருந்தான்ல, டக்குன்னு ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரிய வருது. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஃபேஸ் எல்லாம் தெளிவா காட்ட மாட்டாங்க. இவருக்கு யார்கிட்ட இருந்தோ இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. சரி, அதே மாதிரி பண்ணிடுறன்ற மாதிரிலாம் இவர் ஏத்துக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. சென்ட் மேரிஸ் ஆசிரமத்துல இருந்து ஆராதனான்ற ஆசிரமத்துக்கு தான் பசங்களை மாத்தி இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அந்த பசங்களை பத்தின டீடைல் வேணும்னு கேக்குறாரு. எல்லா பசங்களை பத்தியும் எனக்கு தெரியாது, 2-3 பசங்களை பத்தி தான் தெரியும். அந்த டீடைல்லாம் நீங்க ஓனர் கிட்ட பேசி தான் எடுக்க முடியும், எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ஆசிரமத்துல இருந்து ராஜேஷ்னு ஒருத்தர் வெளியே வந்திருப்பாரு. இத பத்தி அந்த சிஸ்டர் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ராஜேஷ் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி அஜாஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட ராஜேஷ் எங்கன்னு கேக்குறாரு. அவன் வீட்டுல இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. குடிக்கிறதுக்கு ஒண்ணு தந்திருப்பாங்க, அதை குடிச்சோன்னே இவருக்கு மயக்கம் வருது. அப்பதான் ராஜேஷ் வெளியே வான்ற மாதிரி அப்பா கூப்பிடுறாரு. அப்பா ஹெல்ப் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு போல.
இப்ப மயங்கின இன்ஸ்பெக்டரை தூக்கிட்டு போலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அஜாஸுக்கு ராஜேஷை பத்தி தெரிய வந்த மாதிரியே ஹீரோக்கும் தெரிய வந்திருக்கும். ஹீரோவும் இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்ப ஃபாலோ பண்றவன் போகாதீங்கன்ற மாதிரி நிறுத்துறான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்றன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எங்க அஜாஸ் சொல்லி தான் உங்களை ஃபாலோ பண்றேன், உள்ள போன அஜாஸுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன ப்ராப்ளம்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் அஜாஸோட கதையை முடிக்கிறதுக்கு அப்பாவும் பையனும் ட்ரை பண்றாங்க. இவங்க சண்டை போட்டு அங்க இருக்க அஜாஸை காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் ராஜேஷை லாக் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க கார்ல தானே போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க காரை நிறைய கார் பிளாக் பண்ணுது. அப்படி பிளாக் பண்ணவங்களா பெரிய பெரிய கன் வச்சிருக்காங்க. எதுக்கு இவங்க லாக் பண்றாங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லாக் பண்ணவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு பெரிய வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. ஒண்ணுமே புரியாம இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்களை பார்த்து பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. நீங்க எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நடக்கிற நிறைய கிரைமை பத்தி விசாரிக்கிறது நீங்க தானே, அதனால தான் உங்களை கூட்டு வர சொன்னன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்ன்றதை இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கார்கில் வார்லாம் நடந்தது பாத்தீங்களா, அந்த டைம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் விபரீதமா ஒரு பிளான போட்டிருப்பாங்க. இந்தியால இருக்க சில சின்ன பசங்களை கடத்திடுவாங்க. அந்த சின்ன பசங்களை வச்சு இந்தியாலேயே ஒரு இடத்துல மறைஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஒயிட் லோட்டஸ் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சின்ன பசங்களை நல்லா மேனிபுலேட் பண்ணணும். அந்த சின்ன பசங்க சொசைட்டிக்கு வரும்போது ரொம்ப மோசமானவங்களா மாறணும், நிறைய கொலைகள்லாம் பண்ண வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிறத பத்தி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். இந்தியன் கவர்மெண்ட்டும் அமுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க இருந்து எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. அங்க இருக்க ரெக்கார்டை பார்க்கும்போது எல்லார்கிட்டயும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ஆனா ஒரு குழந்தை கிட்ட மட்டும் அது வேலை செஞ்சிருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அங்க இருக்க ரிப்போர்ட்டை பார்த்து தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாரையும் ஒரு நபர் கூட்டு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்காரு. இதெல்லாம் விசாரணையில பின்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்படி சேர்த்து விட்ட நபர் இருக்கார்ல, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காருன்னு சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒருத்தர் சேர்த்து விட்டார்ல, அவர் அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அவரா இந்த தற்கொலையை பண்ணல. அந்த 15 பசங்கள்ல ஒரு பசங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க மேனிபுலேட் பண்ணி தான் அவரை தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க. அந்த ஆசிரமத்துல சேர்க்கவும் வச்சிருக்காங்க. அந்த ஆசிரமத்துல இருக்க ஒரு குழந்தை ரொம்ப ஆபத்தான குழந்தை, அதுதான் அங்க நடந்த அந்த சாவுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ராஜேஷும் அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் தான். அங்க இருந்து தான் ஆராதனா ஆசிரமத்துக்கு போயிருப்பான். இவன் ஒரு வேளை இதுல சம்பந்தப்பட்டிருக்கானா, நீங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இவன் கிட்ட பேசி கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆராதனா ஆசிரமத்துல எக்ஸாக்டான ரெக்கார்ட்லாம் இருக்காது. அது இருந்தா தான் யாரெல்லாம் ஆராதனா ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இந்த அஜாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க சிஸ்டரை மீறி உள்ள வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. சரி எதுக்காக சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட் தான் இந்த இடத்துல இல்லன்னு சொல்றேன்ல, நீங்க பாஸ் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, அப்ப பாஸ் கிட்ட பேசுறதுக்கு நான் தயாருன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசிரமத்துக்கு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் வயசானவரா இருப்பாரு. அவரோட வீட்டுல அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காருன்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. அது எப்படி நம்ம விசாரிக்கலாம் நினைக்கும் போது அவர் இறந்து போவாரு, யாரோ திட்டமிட்டு இப்படி பண்ணிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. அனன்யாவை சின்ன வயசுல ஒருத்தன் மிரட்டினான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாதிக்கப்பட்டவன் அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. உன் அண்ணன் இன்னமும் உன்னை பாக்குறதுக்காக வரானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. தயவு செஞ்சு அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி பேசினாலே எனக்கு தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்துறாரு. கொஞ்ச நேரத்துல டாக்டர் செக் பண்றதுக்காக வராரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது டாக்டரே அண்ணன் மாதிரிலாம் தெரியறாரு போல. இவங்க பார்த்து பயந்துடுறாங்க. எல்லாருமே தள்ளி போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ஒன்னும் ஆகல, என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுல சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றாங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தந்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நமக்கு அஜாஸை காட்டுறாங்க. அஜாஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெரியவரோட சாவுக்கு வீட்டுல இருக்க பையன் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்க கிட்ட பேசுறாரு. நீங்க எத்தனை மணிக்கு போவீங்கன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க இல்லாத டைமை பார்த்து பையன் தான் காலி பண்ணிருக்கான் முடிவே எடுத்துடுறாரு. இறந்து போனவரோட பையன் பேரு விவேக் அப்படின்றது. அவனுமே சென்ட் மேரிஸ் ஆசிரமத்துல இருந்து ஆராதனா ஆசிரமத்துக்கு வந்தவனா இருப்பான். அவனை தான் தத்து எடுத்து அப்பா வளர்த்திருக்காரு. ஒருவேளை பையனே அப்பாவோட கதையை முடிச்சிருக்கலாம், அந்த டீட்டெயிலாம் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த டைம் நீங்க மட்டும் தான் வீட்டுல இருந்திருக்கீங்க, அப்பா எப்படி தற்கொலை பண்ணிருப்பாரு, நீங்க ஏதாவது பண்ணீங்களான்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டாரு. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. சரி எங்களுக்கு சில ரெக்கார்டு தேவைப்படுது, ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எங்க இருக்கும்னே எனக்கு தெரியல, சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஸ்டேட்ல மட்டும் இது நடக்கல, மத்த ஸ்டேட்லயும் நடந்துட்டு இருக்கு போல. நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கும். ஒருத்தன் நான் தான் பண்ணன்ற மாதிரி சரண்டர் ஆயிருப்பான். எதுக்கு பண்ணன்னு கேட்டா அதுக்கு பதில சொல்லவே மாட்டான். அவனுமே விசாரணை கைதியா இருக்கும் போது தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான். அதாவது இவங்க கிட்ட மாட்டினவன் தற்கொலை பண்ணி இறந்து போனான் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அவனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான்.
அதாவது மேனிபுலேட் பண்ணி யாரோ யூஸ் பண்றாங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை தற்கொலை பண்ண வச்சிடுறாங்க, இப்படிதான் இது நடக்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ராஜேஷ்னு ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவங்கிட்ட பேசி பாக்குறாங்க. அவனுமே கமாண்டர் சொல்லி தான் இதை பண்ண, இதுக்கப்புறமா பண்ணுவேன்ற மாதிரி கொஞ்சம் சைக்கோத்தனமா பேசுறான். இப்ப ராஜேஷ் சயின்டிஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்காருல்ல, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப வெளியே நமக்கு காட்டுறாங்க சயின்டிஸ்டோட கார்டு எல்லாம் யாரோ காலி பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேர் மொத்தமா உள்ள வராங்க, சயின்டிஸ்ட அடிச்சு போட்டுறாங்க, ராஜேஷை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. சயின்டிஸ்ட் வீட்டு வேலைக்காரி வந்துதான் சயின்டிஸ்ட எழுப்பி விடுறாங்க. நல்ல வேலையா சயின்டிஸ்ட் உயிருக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரிலாம் அஜாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சார் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, தப்பிச்சு போனவன ஃபாலோ பண்ணிருக்காரு போல. தப்பிச்சு போனவன் ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் லாங்ல இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அங்கிருந்து ஒரு கார் கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகுது. பார்த்தா அந்த ராஜேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அனன்யா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப பேசினவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறான். இதெல்லாம் பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. உன் அண்ணன் ஒருத்தனை பத்தி சொன்னியே, அது இவன் தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்கிட்ட அதை பத்தி கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லுன்னு கேட்கிறாரு. ஆனா இவங்க சொல்லாம கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் சயின்டிஸ்ட பாக்குறதுக்காக வராரு. கண்டுபிடிச்ச எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சார் பிளான் பண்றாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் அவனுக்கு புரியல. நிறைய பேரை மொத்தமா சாவடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு கெமிக்கல் மிஸ் ஆயிருக்கும். ஸ்டார்டிங் ஆசிரமத்துல இறந்து போனதுலயும் அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டிருக்கும். இப்ப தொடர்ச்சியா நடக்கிற தற்கொலைகள் கொலைகள்லயும் அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டிருக்கும். என்ன டெஸ்ட் எடுத்தாலும் அந்த கெமிக்கலோட ட்ரேசஸ் உடம்புல கிடைக்காது. அந்த கெமிக்கலை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் பெரிய லெவல்ல பண்ண போறாங்க, அதை தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் திரும்ப அங்க அனிதா சிஸ்டரை பார்த்து பேசலான்ற மாதிரி வந்திருக்காரு. அவங்க ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றதுனால ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் வந்துடுறாரு. அந்த சிஸ்டர் அந்த காலத்துல ஒரு பையனை பார்த்து டெவில் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அவன் என்ன பாக்குறதுக்காக வந்தான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வந்தானா, யார் வந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே பயந்துகிட்டே யாருன்றதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க போல. அஜாஸை பொறுத்த வரைக்கும் விவேக் தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா விவேக் அவரோட வீட்டுல கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு இப்பதான் இவருக்கு தெரிய வருது. இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. இவனும் இல்லனா யார் தான் இதை பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் ஹீரோ கிட்ட வந்து போன் கால் வருது. இதை பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, இதுக்கு பின்னாடி காரணம் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க அடுத்த பிளான் என்னன்றதோ எனக்கு தெரியும், பக்கத்துல தான் அந்த ஸ்பாட் இருக்கு, நான் அங்க போறேன், நீங்க உடனே ஆளுங்களை கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு தான் ஹீரோ வந்திருக்காரு. அந்த ஆசிரமத்துல தான் நிறைய பேரை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க போல. நிறைய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. இவர் வரதை பார்த்தோன்னா ஆளுங்க சண்டை போடுறதுக்காக வராங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. சாப்பாடுல எதையோ கலந்துருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாரோ வராங்க. இவரும் நிமிர்ந்து பாக்குறாரு. இப்பதான் அந்த சிஸ்டர் அனிதா சொன்னதை நமக்கு காட்டுறாங்க. அது ஆண் கிடையாதுப்பா, ஒரு பெண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பெண் வேற யாரும் கிடையாது, அனன்யான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அனன்யா தான் பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ இந்த இடத்துல யாரையோ பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அனன்யாவை தான் பார்த்திருப்பாரு. இப்ப அனன்யா ரொம்ப ஆக்ரோஷமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன தடுக்க பாக்குறியா, உன்னால முடியாதுன்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கவே என்ன இவ்வளவு வைலண்டா பிஹேவ் பண்றா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவருமே தடுத்து இவங்க கூட சண்டை போடுறாரு. இப்பதான் சில விஷயங்களை காட்டுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு குழந்தை கிட்ட மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த குழந்தையே இவங்கள தான் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இவங்க பொண்ணு தானே, ஆனா முடியெல்லாம் ஷார்ட்டா கட் பண்ணிருப்பாங்க. பையன் மாதிரியே இந்த இடத்துல நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க தான் அந்த ஆசிரமத்துல வைலண்டா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. சிஸ்டர் டெவில்னு சொன்னாங்கல்ல, இவங்கள பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களே இவங்கள பார்த்து பயப்படுவாங்க. அதாவது அண்ணனாவும் தங்கச்சியாவும் இவங்களே கற்பனை பண்ணிருப்பாங்க. உண்மையிலே இவங்களுக்கு அண்ணன் யாருமே கிடையாது. ஆக்சுவலா இவங்களா அண்ணன் ஒரு கேரக்டரை இமேஜின் பண்ணிப்பாங்க. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்கல்ல, அதோட சைடு எஃபெக்ட் தான் இதுவா இருக்கும். என்னன்னா இவங்க அண்ணனா மாறும்போது ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. நிறைய கிரைமை பத்திலாம் யோசிப்பாங்க. நிறைய கிரைம் எல்லாம் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்ப கூட நிறைய பேரை சாவடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ டிஸ்டர்பன்ஸா இருக்கார்ல, ஹீரோ கதையை முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் தங்கச்சி எதுக்காக கொலை பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியும் இவங்களோட ரூம்மேட் தானே, தங்கச்சி வந்து வயிற்றுல இருக்க கருவை கலைக்கிறத பத்திலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் இவங்க கேட்டிருப்பாங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆயிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப டாக்ஸிக்கான பேரண்ட்ஸா இருப்பாங்க. இந்த தங்கச்சி பேசும்போது இவங்களுக்குள்ள இருக்க அண்ணன் வெளியே வந்துருவாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஹிப்னடைஸ்லாம் பண்ண தெரியும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும். இவரை ஹிப்னடைஸ் பண்றாரு, தங்கச்சியை தற்கொலை பண்ண
பண்ண வச்சிருப்பாரு. இப்படிதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இன்னமும் அண்ணன் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவருமே தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. நடுவுல ஈரவை கொல்றதுக்காக ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான் பாத்தீங்களா, இவங்க செட் பண்ண நபர் தான் கொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான். அப்ப தப்பிச்சிட்ட, இப்ப தப்பிக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க லாக் பண்றாங்க. இப்ப கழுத்தை பிடிச்சி இவரை தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இவர் அனன்யா கிட்ட அன்பா பேசினார் பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது தங்கச்சியும் இந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தங்கச்சி இவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கையை வச்சு இவங்களோட கையை இவங்களே பிடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அண்ணனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ணன் தங்கச்சின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. நீ தப்பிச்சு ஓடிடு, நீ தப்பிச்சு ஓடிடுன்னு தங்கச்சி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாரு. உனக்கு ஒன்னும் இல்லைன்னு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் அஜாஸும் டீமும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு கொலைக்கு நம்ம தான் காரணம்ன்றது அனன்யாக்கே தெரியாது. இருந்தாலும் சட்டப்படி அனன்யாக்கு தானே தண்டனை தர முடியும். அதனால ஆளுங்களாம் அனன்யாவை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்படியே 3 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்ப நடந்ததுக்கும் இப்ப நடந்ததுக்கும் சம்பந்தம் என்னன்றதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஆர்டிகலா ரெடி பண்ணலான்ற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெடி பண்ண ஒரு சந்தோஷப்படுறாரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு தகவலை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அஜாஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நியூஸை பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவரும் நியூஸை வச்சு பாக்குறாரு. ஏற்கனவே நிறைய கொலைகள் நடந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி மொத்தமா நிறைய கொலைகள்லாம் நடக்குது. எப்படி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ள இருக்க அவளை போய் பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க இவங்க தான் கமாண்டரா இருப்பாங்க. இவ ஏதோ பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே விசாரிக்கிறதுக்காக வராரு. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா வருவீங்கன்றது எனக்கு தெரியும். என்ன புடிச்சா எல்லாத்தையும் நிறுத்திடலான்னு பாத்தீங்களா, நான் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய உத்தரவெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இன்டர்வல் டைம் யார்கிட்டயோ போன்ல பேசுற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஒரு நபர்கிட்ட இந்த வேலையெல்லாம் எடுத்து பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அந்த நபர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க சொல்லாம கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. எப்பவுமே படத்தை பாசிட்டிவா முடிப்பாங்க. ஆனா எண்டிங்ல அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி நெகட்டிவா தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ஹாலிவுட்ல ஃபைட் கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சீன் படி பார்த்தா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நிறைய சீன்ஸ் எல்லாம் மாத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.